السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد، فقد قال الله تعالى في محكم تنزيله في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والذين جاهدوا فينا لنهدينهم سبلنا وإن الله لمع المحسنين. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إذا أنفق الرجل على أهله يحتسبها فهو له صدقة. صدق رسول الله صلى الله عليه وسلم. சர்வ புகழும் சர்வத்தை படைத்து பரிபாலிக்கிற அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய சலாத்தும் சலாமும் சத்திய தூதர், சன்மார்க்க வேந்தர், ஹாத்தமுன் நபியின், சையதுல் முர்சலீன், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிப்படை வாழ்வை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய நன்னாளில் இங்கே அமர்ந்திருக்கும் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் அளப்பரும் கருணையும் கிருபையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. ஆமீன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மையெல்லாம் சிறந்த படைப்பாகிய மனிதனாக படைத்து பாக்கியமிக்க இஸ்லாமிய மார்க்கத்தை கொடுத்து நம்மையெல்லாம் முஸ்லிம்களாக ஆக்கியிருக்கிறான். அல்லாஹ்விற்கு அதிகம் நன்றி சொல்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் இஸ்லாமிய மார்க்கம்தான் நமக்கான அடையாளம், இஸ்லாம் தான் நமக்கான பெருமை, இஸ்லாம் தான் நமக்கான வெற்றி. ஒருவர் இஸ்லாமிய மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றினால், இஸ்லாம் கூறுகிற சட்டத்திட்டங்களை, இஸ்லாம் கூறுகிற கடமை கோட்பாடுகளை, இஸ்லாம் கூறுகிற நல் உபதேசங்களை ஒருவர் முழுமையாக பின்பற்றினால் துன்யாவிலேயும் அவருக்கு வெற்றி, ஆகிரத்திலேயும் அவருக்கு வெற்றி. நன்மையான காரியங்களை எப்படியெல்லாம் செய்யலாம் என்பதை இஸ்லாம் நமக்கு அழகாக சொல்லித் தருகிறது. அநேகமான பேர் இஸ்லாத்தை ஆய்வு செய்வது கிடையாது. எந்த வழிகள் எல்லாம் நன்மைகளை செய்யலாம் என்று இஸ்லாம் நமக்கு அழகாக சொல்லித் தருகிறது. ரமலானுடைய மாதம் நம்மை எதிர்நோக்கி வந்து கொண்டிருப்பதால் வரக்கூடிய ரமலானை நன்மையாக நாம் மாற்ற வேண்டும். அதற்கு இப்பொழுதே நாம் தயாராக வேண்டும். அரபியிலே 2 வார்த்தைகள் உண்டு. ஒன்று ஆதத், இரண்டாவது இபாதத். ஆதத் என்று சொன்னால் நாம் அன்றாடம் செய்யக்கூடிய செயல்கள், சாப்பிடுவது, குடிப்பது, உறங்குவது, ஆடைகளை உடுத்துவது, நண்பர்களோடு பேசி பழகுவது, தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் என்று பழகுவது, குடும்பத்தில், சமூகத்தில் இப்படி நாம் அன்றாடம் என்னென்ன செயல்களை செய்கிறோமோ அதுவெல்லாம் ஆதத், வழக்கம் என்று சொல்லப்படும். இபாதத் என்றால் நம்முடைய செயல்கள் அல்லாஹ்வின் கட்டளைப்படி, அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிமுறைப்படி நம்முடைய எல்லா செயல்களையும் அமைத்து கொண்டால் அது இபாதத், வணக்கம் என்று சொல்லப்படும். சில பேர் இப்படி நினைக்கிறார்கள், பள்ளிவாசல்ல செய்தால் அது இபாதத், வணக்கமாகும், வீட்டிலோ அல்லது இன்ன பிற இடங்களில் செய்தால் அது வணக்கமாக ஆகாது என்று விளங்குவதுண்டு.
அந்த விளக்கம் என்பது தவறான விளக்கம். நம்முடைய அன்றாட செயல்களையே அல்லாஹ்வின் ரசூலின் கட்டளைப்படி செய்தால் அந்த ஆதத்துகள் கூட இபாதத்தாக மாறிவிடும். அதற்கு ஒரே ஒரு நிபந்தனை, நியத் என்பது தேவை. உதாரணமாக ஒருவர் ஃபஜ்ரில் இருந்து பசியோடு இருக்கிறார், மஹ்ரிப் வரையிலேயும் அவருக்கு நன்மை கிடைக்குமான்னு கேட்டால் நன்மை கிடைக்காது. அதுவே நோன்பினுடைய நியத்தோடு அவர் இருந்தால் நோன்பினுடைய நன்மை அவருக்கு கிடைக்கும். அதே போலத்தான் நாம் அன்றாடம் செய்யக்கூடிய செயல்களில் அல்லாஹ் ரசூலின் கட்டளைப்படி இஸ்லாமிய மார்க்கம் கூறியிருக்கிற அந்த செயலுக்கான நியத்தின்படி நாம் செய்தால் நம்முடைய ஆதத்துகள் இபாதத்தாக மாறிவிடும். ஏனென்றால் நம்முடைய அன்றாட செயல்கள் அனைத்தும் இபாதத்தாக வணக்கமாக மாற வேண்டும் என்று இஸ்லாம் ஆசைப்படுகிறது. எப்படி சாப்பிட வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லியிருக்கிறது, எப்படி குடிக்க வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லியிருக்கிறது, எப்படி மற்றவர்களிடத்தில் பேச வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லியிருக்கிறது. அப்போ மார்க்கம் சொன்னபடி நம்முடைய செயல்களை அமைத்தால் அது இபாதத், அது வணக்கம். எப்படி மார்க்கத்திற்கு புறம்பாக நாம் செய்தால் அது பாவமோ, அதே போல மார்க்கத்திற்குட்பட்டு நாம் செய்தால் அது இபாதத், அது வணக்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள் சொல்லுவாங்க, உங்களுடைய மனைவிகளோடு நீங்கள் சேர்ந்தால் அது இபாதத், நன்மை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், மனைவிமார்களோடு சேர்வது நன்மையா? எப்படி நன்மை? இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு ஹலாலாக இல்லாத ஒரு பெண்ணோடு நீங்கள் சேர்ந்தால் எப்படி பாவமோ தீமையோ, அதே போல உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்ட மனைவியோடு சேர்ந்தால் அது நன்மை தானே, அது இபாதத்து தானே என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப மார்க்கத்திற்குட்பட்டு நம்மளுடைய ஆதத்துகளை வழக்கங்களை மாற்றிக்கொண்டால் அது இபாதத்தாக மாறிவிடும். மார்க்கத்திற்கு புறம்பாக நாம் செய்தால் அது பாவமாக மாறிவிடும். அல்லாமா ஷேக் சாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவர்களுடைய உசூலுல் ஃபிக்ஹ் என்கிற கிதாபில் எழுதுவார்கள், அல் ஃபர்கு பைனல் ஆதத்தி வல் இபாதா, ஆதத்துக்கும் இபாதத்துக்கும் மத்தியில் உண்டான வித்தியாசம் என்ன? எழுதுவார்கள், அல் அஸ்லு ஃபில் இபாதத்தில் ஆதத்தில் இபாஹத்தி, ஆகுமாக்கப்பட்ட வழக்கங்கள், நன்றாக புரிய வேண்டும், ஆகுமாக்கப்பட்ட வழக்கங்கள் இல்லாமா வரத அனி ஷாரிஇ தஹரீமஹு, எது மார்க்கம் ஹராமாக ஆக்கியிருக்கிறதோ அந்த ஒன்றை தவிர மற்ற அனைத்துமே ஆகுமானதுதான். எப்படி சாப்பிடணும் மார்க்கம் நமக்கு சொல்லி இருக்கிறது, எப்படி குடிக்க வேண்டும், தண்ணீர் பருக வேண்டும் மார்க்கம் நமக்கு சொல்லி இருக்கிறது, இப்படி குடிக்க கூடாது என்றும் நமக்கு சொல்லி இருக்கிறது. அதை விடுத்து எதை மார்க்கம் தடுத்திருக்கிறதோ அதை செய்யாமல் மற்ற செயல்கள், மார்க்கம் அனுமதிக்கப்பட்ட செயல்களை செய்தால் அதுதான் ஆதத், அனுமதிக்கப்பட்ட வழக்கம், அதுதான் இபாதத்தாக மாறும் என்பதாக அல்லாமா ஷேக் சாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதுவார்கள். எனவே நம்மளுடைய அன்றாட செயல்களை வணக்கமாக மாற்றுவதற்கு மார்க்கம் சொன்னதின்படி அதை அமைத்துக் கொள்ள வேண்டும். மஜ்மூஉல் ஃபதாவா என்கிற சட்ட நூலிலே இப்னு பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதுவார்கள், ஃபமா அபாஹல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹ்வும் ரசூலும் எதை ஆகுமாக்கி இருக்கிறார்களோ ஃபஹுவ முபாஹும், அது ஆகுமானதுதான், அதை தாராளமாக செய்யலாம். அதே போல வமா நஹல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹ்வும் ரசூலும் எதை தடுத்திருக்கிறார்களோ வஜப தர்குஹு, அதை விடுவது வாஜிபு. மகான ஆதத்துல் லின்னாஸ், மக்களின் புழக்கத்தில் இருந்தாலும் சரியே என்று எழுதுவார்கள். இந்த வார்த்தையை நம்ம நல்ல ஆய்வு செய்கிறோம். ஆதத்துல் லின்னாஸ், மக்களின் புழக்கத்தில் அது இருந்தாலும் அதை விடுவது வாஜிப் என்றார்கள் இப்னு பாஸ்.
உதாரணமாக உணவு அருந்தக்கூடிய விஷயத்தை நாம் எடுத்துக்கொண்டால் மார்க்கம் சொல்லி தருகிறது எப்படி உணவு அருந்த வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா அகல அஹதுக்கும் ஃபல்யகுல் பியமீனிஹி வ இதா ஷரிப ஃபல்யஷ்ரிப் பியமீனிஹி. நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய வலது கரத்தால் சாப்பிடுங்கள், தண்ணீர் குடித்தால் வலது கரத்தால் தண்ணீர் குடியுங்கள். இப்ப சாப்பாடு என்பது நம்முடைய அன்றாட வழக்கம், நம்முடைய ஆதத். இப்ப அதே சாப்பாட்டை மார்க்கம் சொல்லி தருகிற அடிப்படையில் வலது கரத்தால் சாப்பிட்டால் அது இபாதத்தாக மாறும். அப்ப இடது கரத்தால் சாப்பிடக்கூடாது என்பதை மார்க்கம் தடுத்திருக்கிறது. ஏன் இடது கையால சாப்பிடக்கூடாது? ஏனென்றால் ஃபைன்ன ஷைத்தான யகுல் பிஷிமாலிஹி வ யஷ்ரபு பிஷிமாலிஹி. ஷைத்தான் இடது கையால் சாப்பிடுகிறான், இடது கையால் குடிக்கிறான். அப்ப மார்க்கம் என்ன சொல்லுது? சாப்பிடுகிற பொழுது நீங்கள் வலது கரத்தால் சாப்பிடுங்கள், அதுதான் உங்களுக்கு ஹலாலானது, ஆகுமானது. இடது கையால் நீங்கள் சாப்பிட்டால் அது ஷைத்தானுடைய செயல். அன்றாடம் நாம் செய்யக்கூடிய சாப்பாடு என்கிற விஷயத்தில், உணவு என்கிற விஷயத்திலே மார்க்கம் சொன்னதின்படி நாம் செய்தால் அந்த சாப்பாடும் கூட ஒரு இபாதத்தாக, உணவும் கூட ஒரு இபாதத்தாக மாறிவிடும். அதுவே ஒரு இடத்துக்கு ஒருத்தர் போற, அந்த சபையில் இருக்கிறவங்க எல்லாமே இடது கையால சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இப்ப இவர் நினைக்கிறாரு எல்லாமே இடது கையால தானே சாப்பிடுறாங்க, நம்ம எதுக்கு வலது கையால சாப்பிடணும், நானும் இடது கையால் சாப்பிடுகிறேன் என்று ஒருவர் சாப்பிட்டால் அவர் ஹராமான செயலை செய்கிறார். காரணம் மார்க்கம் அதை தடுத்திருக்கிறது. அதான் இப்னு பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதினார்கள், மகான ஆதத்துல் இன்னாஸ், மக்களுக்கு மத்தியிலே புழக்கத்தில் இருந்தாலும் மார்க்கம் எதை தடுத்திருக்கிறதோ அதை விடுவது வாஜிப், அதை செய்யாமல் இருப்பது வாஜிப். எல்லாமே இடது கையால சாப்பிடுறாங்க, நானும் இடது கையால சாப்பிடுவேன் என்று ஒருவர் சாப்பிட்டால் அவர் ஹராமான செயலை செய்கிறார் என்று பொருள். ஏனென்றால் மார்க்கம் இடது கையால் சாப்பிடுவதை தடுத்திருக்கிறது, இடது கையால் குடிப்பதை தடுத்திருக்கிறது. மக்களின் புழக்கத்தில் இருப்பதால் நான் செய்ய முடியாது, காரணம் மார்க்கம் அதை ஹராமாக சொல்லியிருக்கிறது, அதை விடுவது எனக்கு அங்கே வாஜிப். இப்படி எல்லா விஷயங்களிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்றதுக்கு உட்கார்ந்துருக்கிறாங்க. ஒரு சிறுவர் அம்ர் இப்னு அபி சலமா அப்படிங்கிற ஒரு சிறிய வயது சஹாபி வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உட்கார்ந்து சாப்பிட்றாங்க. அப்போ அந்த சஹாபி என்ன செய்கிறாங்க, சின்ன வயசு பையன் சஹாபி என்ன செய்கிறாங்க, அவருடைய 2 கைகளால் எடுத்து அப்படியே சாப்பிட்றாங்க. சின்ன பிள்ளை 2 கையால் எடுத்து சாப்பிட்றப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே அந்த சிறிய பிள்ளைக்கு கற்றுக் கொடுத்தார்கள், யா குலாம், ஒரு சிறுவனே, சம்மில்லா, பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடு, ஒக்குல் பியமீனிக்க, வலது கரத்தால் சாப்பிடு, ஒக்குல் மிம்மா எலீக்க, உன் புறத்தில இருந்து நீ சாப்பிடு என்று சொல்லி கொடுத்தார்கள். இப்போ இந்த வார்த்தையில 3 அதபுகளை, 3 ஒழுக்கங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். முதலாவது ஒழுக்கம் என்ன? சம்மில்லா, பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடணும். ஒருத்தர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பிஸ்மில்லா சொல்லணும், மார்க்கம் சொல்கிறது இதை. பிஸ்மில்லா சொல்ல மறந்துட்டார், பிஸ்மில்லா சொல்லல அவரு, அப்ப என்ன ஆகும்? ஷைத்தான் அவரோடு சேர்ந்து விடுகிறான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருடைய உணவோடு ஷைத்தான் சேர்ந்து விடுகிறான். எவ்வளவு சாப்பிட்டாலும் வயிறு நிரம்பாவே இருக்கும், வயிறு நிரப்பின மாதிரியே தெரியாது, அடுத்த அரை மணி நேரத்தில் பசி எடுக்கும். காரணம் என்ன? பிஸ்மில்லா சொல்லல, அவருடைய சாப்பாட்டின் பங்கை ஷைத்தான் சாப்பிட்டு விட்டான். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற முதல் ஒழுக்கம் சம்மில்லா, பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடு. இரண்டாவது ஒக்குல் பியமீனிக்க, வலது கரத்தால் சாப்பிடு என்றார்கள். சாப்பிட்றதா இருந்தாலும், குடிக்கிறதா இருந்தாலும், தண்ணி குடிக்கிறதா இருந்தாலும் வலது கரத்தால் புழங்குவதுதான் ஆகப்பெரிய ஒழுக்கம். மார்க்கம் நமக்கு சொல்லி தந்த செய்தி அது. இப்ப என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, சில பேர் பார்த்தா நமக்கு தெரியும், சாப்பிட்றப்ப சில நேரத்தில் தண்ணி தாக எடுக்கும், இடது கையால் எடுத்து அப்படியே குடிப்பாங்க. காரணம், வலது கையால் குடித்தா அந்த கோப்பை, அந்த குவலை, அந்த பாட்டில் அழுக்காயிடும், அதனால் இடது கையால் எடுத்து குடிக்கிறேன். சில பேர் அதை ஃபேஷனாகவே வச்சிருக்கிறாங்க, இடது கையால் குடிக்கிறது ஒரு ஸ்டைலாகவே மாறி இருக்கிறது. ஆனால் இடது கையால் குடிக்கக்கூடாது, வலது கையால் மாத்திரம்தான் சாப்பிட வேண்டும், குடிக்க வேண்டும். இடது கை என்பது அது ஷைத்தானுடைய செயல்கள். மார்க்கம் எப்பொழுதும் வலது புறத்தை தான் ஆசைப்படும். ஒரு சஃபுல நிற்கும் போது கூட முதல்ல வலது புறத்தை நீங்க பூர்த்தி செஞ்சுட்டு அடுத்தது இடது புறத்தை நீங்க பூர்த்தி செய்யுங்க அப்படின்னு சொன்னார்கள்.
பரக்கத் என்பது வலது புறம் தான் இருக்கும், இரண்டாவது தான் இடது புறத்திற்கு வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய எல்லா செயல்களையும் ஆயிஷா அம்மா சொல்லுவாங்க, வலது புறத்தில் இருந்து நாயகம் துவங்குவார்கள் எல்லா செயல்களையும். காரணம் என்ன? வலது புறத்திலே மார்க்கம் விரும்புகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர் சாப்பிட்டு இருக்கும் பொழுது எதிர ஒருத்தர் உட்கார்ந்து சாப்பிடுறாரு, தன்னுடைய இடது கையால் சாப்பிட்டு இருக்கிறார். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வலது கையால் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த நபர் சொன்னார், லா அஸ்ததி, என்னால் முடியாது அப்படின்றார். முடியலை என்பது வேற, முடியாது என்பது வேற. முடியல அப்படின்னு சொன்னால் அவருடைய வலது கரத்தில் யாராவது அடிபட்டிருக்கோ, அதனால இடது கரத்தால் சாப்பிடுறார், இது மார்க்கம் அனுமதிக்கிறது. ஆனால் லா அஸ்ததி, என்னால் முடியாது என்று சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மஸ்தத்தாழ்த்த, முடியாமலேயே போகட்டும் என்றார்கள். அவர் மரணமாகிற வரையிலையும் அவருடைய வலது கரத்தை உபயோகப்படுத்த முடியாமலேயே போயிடுச்சு. எனவே இரண்டாவது ஒழுக்கம், சாப்பிடுகிற பொழுதும் குடிக்கிற பொழுதும் வலது கையாலே குடிக்க வேண்டும், சாப்பிட வேண்டும். மூன்றாவது, குல் மிம்மா எலிக்க, உன் புறத்திலே இருந்து சாப்பிடு என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது மூன்றாவது ஒழுக்கம். எனவே ஒரு உணவு என்கிற விஷயம் நாம் அன்றாடம் செய்யக்கூடிய செயல்கள் தான். மார்க்க அடிப்படையிலே செய்தால் அந்த உணவு அருந்துவது கூட இபாதத்தாக மாறிவிடும். அதுதான் மார்க்கம் ஆசைப்படுகிறது, மார்க்கம் விரும்புவது அதுதான். நம்முடைய ஆடை உடுத்துகிறோம், ஆடை உடுத்துவது என்பது நம்முடைய அன்றாட வழக்கம், அன்றாடம் நாம் செய்யக்கூடிய செயல் என்பது. இப்போ அந்த ஆடைக்கென்று சில ஒழுக்கங்களை மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது. எப்படி ஆடை உடுத்த வேண்டும், எந்த அளவு ஆடை உடுத்தணும், எந்த மாதிரியான ஆடைகள் உடுத்தணும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே ஒரு இளைஞர் நலம் விசாரிக்க வருகிறார். நலம் விசாரிச்சுட்டு போறப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அந்த இளைஞனை அழைத்து சொன்னார்கள், உன்னுடைய ஆடையை நீ கரண்டை காலுக்கு மேலே உயர்த்தி கட்டு, அதனால் உன்னுடைய ஆடையும் சுத்தமாகும், அல்லாஹ்வின் பொருத்தமும் கிடைக்கும் என்றார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இப்போ ஆடையினுடைய ஒழுக்கத்தை இங்கே நம்ம விளங்கலாம். ஒரு ஆடை உடுத்தினால் கரண்டை காலுக்கு மேலே உடுத்துவதுதான் அந்த ஆடையினுடைய ஒழுக்கம். இந்த ஆடையினுடைய ஒழுக்கம் என்ன? கரண்டை காலுக்கு மேலே உயர்த்துவது. கரண்டை காலுக்கும் கீழேயும் அல்லது பூமியை சீக்கிர அளவிற்கு ஒரு ஆடை உடுத்தினால் அது ஹராம், அது மார்க்கத்திலே தடுக்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமை நாளிலே தலாசத்துல் லா யுகல்லிமுஹுமுல்லாஹு யௌமல் கியாமத்தி வலா யன்துரு இலைஹிம் வலா யுஸக்கீஹிம் வலஹும் அஸாபுன் அலீம். நாளை மறுமை நாளில் 3 பேர், அந்த 3 பேரிடத்திலே அல்லாஹ் தஆலா பேசவும் மாட்டான், பார்க்கவும் மாட்டான், அவர்களை பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான், அவர்களுக்கு இழிவு தரக்கூடிய வேதனை இருக்கிறது. அதில் ஒரு நபர் தான் ஆடையை கரண்டை காலுக்கும் கீழே கட்டுபவர். கீழே சீக்கிர அளவுக்கு கட்டுவது பெருமையின் அடையாளம் என்றார்கள். பெருமையின் அடையாளத்தை ஒருபோதும் அல்லாஹ் தஆலா விரும்ப மாட்டான். அதனால் தான் ஆடைக்கென்று ஒழுக்கத்தை மார்க்கம் சொல்லி தருகிறது. எப்படி ஆடை உடுத்தணும்? கரண்டை காலுக்கு மேலே உடுத்துவது தான் சுன்னத் வழிமுறை. கரண்டையை ஒட்டி ஒருத்தர் உடுத்திருக்கிறார் அப்படின்னா அது ஜாயிஸ், அது அனுமதி, அவ்வளவுதான். கரண்டைக்கு கொஞ்சம் கீழே இறங்கினாலும் அது தஹரீம், அது மார்க்கம் ஹராமாகி இருக்கிற செய்தி. எந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை, அன்றாட வாழ்க்கையில இஸ்லாம் ஆய்வு செய்து அதனுடைய கருத்துக்களை சொல்கிறது என்று சொன்னால், குர்ஆன் அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தை சொல்லுவான், எது நன்மையான காரியம் எது நன்மையான காரியம் இல்லை என்கிற வசனம். வீட்டிற்குள்ளே நுழைவது சொல்ற அல்லாஹ் தஆலா, லைஸல் பிர்ர அன் துவல்லு வுஜூஹக்கும் லைஸல் பிர்ர பி அன் தஅத்துல் புயூத மின் ஸுஹூரிஹா. உங்களுடைய வீடுகளில் முகட்டின் வழியாக இறங்குவது உங்களுக்கு நன்மையான காரியம் கிடையாது. ஒருவர் முகட்டின் வழியாகவோ அல்லது கொல்லை வழியாகவோ அல்லது வேறு எந்த புறத்திலாவது அவர் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சா அது நன்மையான காரியம் கிடையாது. வலாக்கின்னல் பிர்ர அன் தஅத்துல் புயூத மின் அப்வாபிஹா. எது நன்மை? உங்களுடைய வீட்டின் வாசல் வழியாக நீங்கள் நுழைவதுதான் உங்களுக்கு நன்மை. சாதாரணமாக வீட்டுக்குள்ளே நுழைவதும் கூட எது நன்மை எது நன்மை இல்லை என்ற அளவிற்கு மார்க்கம் பேசுகிறது. இதுவெல்லாம் நாம் அன்றாட செய்யக்கூடிய செயல்கள். வீட்டுக்குள்ளே ஒரு நாளைக்கு பல தடவை போயிட்டு உள்ள வருவோம், பல தடவை போயிட்டு வருவோம். அந்த பல தடவை நாம் செய்யக்கூடிய அன்றாட செயல்களில் எது நன்மை எது நன்மை இல்லை என்ற அளவிற்கு மார்க்கம் பேசுகிறது. நம்ம யோசிக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையை இந்த அளவுக்கு ஆய்வு செய்து குர்ஆன் சொல்கிறது என்று சொன்னால் அதுவெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையான காரியங்களை செய்வதற்காகத்தான்.
உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஆட்சி காலத்தில் ஒருத்தர் வீட்டில் உட்கார்ந்து மது அருந்தி கொண்டு இருக்கிறார். தெரியாமல் உட்கார்ந்து மருந்து அருந்தலாம் அப்படின்னு சொல்லி சாராயம் குடிச்சிட்டு இருக்கிறார். இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க, அவரை கையும் களவுமா பிடிக்கணும்னு சொல்லி முகட்டை பிரித்து கீழே இறங்கிட்டாங்க. ஓட்டை பிரித்து கீழே இறங்கிட்டாங்க. கையும் களவுமா பிடிச்சிட்டாங்க. அந்த நபருடைய கையில் பாட்டில் இருக்குது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அல்லாஹ்விற்கு பிடிக்காத ஒரு ஹராமான, இஸ்லாத்திற்கு ஹராமான ஒரு செயலை செஞ்சுட்டு இருக்கிற அப்படின்னு ஒன்று பாவமான காரியம் இல்லையா? உடனே அந்த மனிதர் சொன்னார், நானாச்சும் ஒரு பாவம் தான் செஞ்சேன், நீங்கள் 3 பாவம் செய்து விட்டீர்கள். மது என்பது ஹராம் எனக்கு தெரியும், நான் வீட்டில் பேசாமல் உட்கார்ந்து குடிச்சிக்கிட்டு இருக்கிறேன், நான் செஞ்சது ஒரு பாவம், ஆனால் நீங்கள் செய்தது 3 பாவம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே திகைப்போடு பார்த்தார்கள். என்னென்ன 3 பாவம் சொன்னார் அந்த மனிதர்? வஅத்துல் புயூத மின் அப்வாபிஹா, குர்ஆன் சொல்லியிருக்கிறது உங்களுடைய வீட்டு வாசல் வழியாக நீங்கள் நுழையுங்கள் என்று குர்ஆன் சொல்லியிருக்கிறது. ஆனால் உமரே, நீங்கள் எங்கிருந்து வந்தீங்க? வீட்டின் முகட்டு வழியாக அல்லவா நீங்கள் வந்தீர்கள். வீட்டை ஓட்டை பிரித்து நீங்கள் உள்ளே இறங்கியிருக்க, முதல் பாவம். இரண்டாவது, நீங்க யாருடைய அனுமதியும் இல்லாம அடுத்தவங்க வீட்டுக்குள்ள நுழையாதீங்க. நீங்க அனுமதி கேட்டு வந்தீங்களா? அனுமதி கேட்காம நீங்கள் வந்து விட்டீர்கள், இரண்டாவது பாவம். மூன்றாவது, ஒருவர் மற்றவரின் குறைகளை நீங்கள் துருவி ஆய்வாதீர்கள் என்று, ஆய்வு செய்யாதீர்கள் என்று குர்ஆன் சொல்லியிருக்கிறது. ஆனால் நீங்கள் என்ன செஞ்சீங்க? நான் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து குடிச்சிட்டு இருந்ததை துருவி ஆய்வு செய்து நீங்கள் என்னை பிடித்திருக்கிறீர்கள். 3 பாவம் நீங்க செஞ்சிருக்கீங்கன்னு சொன்ன உடனேயே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே பேசாம அந்த வழியாக திரும்பி போயிட்டாங்க. இப்போ குர்ஆன் எந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையை ஆய்வு செய்திருக்கிறது என்றால், ஒரு வீட்டுக்குள்ளே நுழைவதையும் கூட இது நன்மை, இது நன்மை இல்லை என்று குர்ஆன் பேசுகிறது, மார்க்கம் பேசுகிறது. இப்படி நம்முடைய வாழ்க்கையில சாப்பிடுவது முதற்கொண்டு குடிப்பது, உறங்குவது, உடுத்துவது, வீட்டுக்குள்ளே நுழைவது, இது எல்லாமே அன்றாட செய்யக்கூடிய செயல்கள் தான். இது எல்லாம் ஆதத், வழக்கமான செயல்கள். இதை எப்படி இபாதத்தாக, வணக்கமாக மாற்ற வேண்டும் என்பதை தான் மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தன்னுடைய மாணவர்களுக்கு ஹதீஸ்களை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு ஹதீஸை சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. அப்போ அங்கே இருந்த மாணவர்கள் கேட்டாங்க, இப்னு மஸ்ஊத் அவர்களே, ஏன் இந்த ஹதீஸை சொல்லிட்டு நீங்கள் சிரிக்கிறீங்க? சொன்னார்கள், இந்த ஹதீஸை அல்லாஹ்வுடைய தூதர் எங்கள்கிட்ட சொல்லும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிரித்தாங்க, அதனால் நான் சிரிக்கிறேன். நாங்கள் நபியினிடத்தில் கேட்டோம், யா ரசூலுல்லாஹ் ஏன் சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. அவர்கள் எங்களுக்கு சொன்னார்கள், இந்த விஷயத்தை சொல்கிறப்ப அல்லாஹ்வும் சிரித்தான், அதனால் நான் உங்கள்கிட்ட சிரிக்கிறேன் அப்படின்னு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. இப்போ நாயகம் சிரித்ததால் நான் உங்களிடத்தில் சிரிக்கிறேன் என்றார்கள். இப்போ கியாமத்து வரையிலையும் யாரெல்லாம் அந்த ஹதீஸை சொல்கிறார்களோ அப்பொழுது சிரிக்க வேண்டும் என்பது சுன்னத். இப்போ சிரிப்பது என்பதை அல்லாஹ் தஆலா அந்த இடத்துல இபாதத்தாக, வணக்கமாக மாற்றிருக்கிறான் கியாமத்து வரையிலையும். காரணம், அந்த ஹதீஸை சொல்றப்ப அல்லாஹ் சிரிச்சான். அல்லாஹ் சிரிச்சதுனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சதுனால அந்த ஹதீஸை சொல்லக்கூடிய அத்தனை பேரும் அங்கே சிரிக்க வேண்டும் என்பது சுன்னத். அந்த ஹதீஸை இப்போ சிரிக்கிறது அங்கே இபாதத்தாக, வணக்கமாக அல்லாஹ் தஆலா மாற்றிருக்கிறார். இப்படி நம்முடைய எல்லா வாழ்க்கையில் அன்றாட செய்யக்கூடிய எல்லா செயல்களிலும் செய்யும் ஆதத்துகள், அந்த ஆதத்துகளை எப்படி இபாதத்தாக மாற்ற வேண்டும். ஒரு வியாபாரத்தை எடுத்துக்கிட்டா, இன்றைக்கு வியாபாரம் என்பது நம்முடைய வழக்கமான ஒரு தொழிலாக மாறிவிட்டது அல்லவா? ஒவ்வொரு நாளும் நாம் கடைக்கு காலையில் போகிறோம், ஈவினிங் தான் நைட்டுக்கு வீட்டுக்கு திரும்பி வரும். நம்ம இப்படிய வியாபாரம் என்பது நம்முடைய அன்றாட செயல்களாக மாறிவிட்டு, இப்போ அந்த அன்றாட வியாபார செயலை, வியாபாரத்தை வணக்கமாக மாற்றுறது. எப்படி வணக்கமாக மாற்றுறது? இப்படித்தான் நீ வியாபாரம் செய்ய வேண்டும் என்று மார்க்கம் ஒரு வழியை தேர்ந்தெடுத்திருக்கிறது. அந்த வழியில் ஒருத்தர் வியாபாரம் செய்தால் அன்றாடம் செய்யக்கூடிய வியாபாரம் அது இபாதத்தாக மாறிவிடும். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இமாமுல் ஆதம் என்று அழைக்கப்படுகிற ஹனஃபி மதுஹபுகளுக்கு சொந்தக்காரரான இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய கல்வி கடல் மாத்திரமல்ல, ஒரு மிகப்பெரிய வியாபாரி அவர்கள். எந்த அளவுக்குன்னா ஆடைகளை உற்பத்தி செய்கிற ஃபேக்டரி வச்சிருந்தாங்க அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இப்போ தன்னிடத்துல வேலை செய்கிற ஒரு வேலையாளர், நீ போய் கொஞ்சம் வியாபார பொருட்களை கொடுத்து மிஸ்ருக்கு போய் நீ வியாபாரம் செஞ்சுட்டு வா இந்த பொருளை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதை விற்றா ஒரு 70,000 80,000 லாபம் கிடைக்கும். இப்போ போன அந்த ஆள் என்ன செஞ்சாரு?
1 மாதம் அந்த பொருளை அப்படியே கடத்தி போட்டார், அப்படியே தங்க வச்சுட்டார் அந்த பொருளை. இப்போ வியாபாரம் அந்த பொருளுக்கான விலை அதிகமாகிற பொழுது அவர் போய் அந்த இடத்துல மிஸ்ரில் வியாபாரம் செய்கிறார். வியாபாரம் செஞ்சு முடிச்சு 2.5 லட்சம் லாபத்தை எடுத்துகிட்டு வர. 2 லட்சம். அந்த 2 லட்சத்தை அபூ ஹனீஃபா அவருடைய கையில் கொடுத்த உடனே கேட்டாங்க, எப்படி இந்த 2 லட்சம் வந்துச்சு? என்னுடைய பொருளுக்கான மதிப்பு என்பது 70,000 அல்லது 80,000 அவ்வளவுதான். இந்த 2 லட்சம் எங்கேருந்து வந்துச்சு? அப்போ சொன்னார்கள், நீங்கள் கொடுத்த அந்த வியாபார சரக்கை 1 மாதம் நான் அப்படியே போட்டுட்டேன். எப்போ அதுக்கு விலை உயர்ந்துச்சோ அப்பொழுது அந்த பொருளை நான் விற்றேன் அப்படின்னு சொன்ன உடனேயே அபூ சொன்னார்கள், இது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது, இது மார்க்கத்தில் ஹராம். ஒரு பொருளை வாங்கி அதை பதுக்கி வைத்து அதற்கான விலை ஏறியவுடன் அதை விற்பது என்பது மார்க்கத்தில் ஹராம், தடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த 2.5 லட்சத்தையும் ஏழைகளுக்கு நீ போய் தர்மம் செஞ்சுவிடு என்றார்கள் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. வியாபாரம் எப்படி செய்ய வேண்டும் என்கிற தத்துவத்தை மார்க்கம் சொல்லி தருகிறது. அந்த வழிமுறையை மார்க்கம் சொல்லி தருகிறது. அந்த மார்க்கம் சொல்லி தந்த அடிப்படையிலே நம்முடைய அந்த வியாபாரத்தை அமைத்து கொண்டால் அன்றாட லாபம் வரக்கூடிய அந்த வழிகள் கூட வணக்கமான வழிகளாக மாறிவிடும். அன்பானவர்களை, நாம் வாழ்க்கையில செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல காரியமும் நமக்கு ரொம்ப முக்கியம். அதனால்தான் மார்க்கம் உங்களுடைய ஆதத்துகளை, வழக்கங்களை எப்படியெல்லாம் வணக்கமாக நீங்கள் மாற்ற வேண்டும் என்கிற அளவிற்கு ஆய்வு செய்து பேசுவதற்கு காரணம், நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல காரியமும் அது நமக்காக முக்கியம். நல்ல காரியத்தை நம்ம இழந்துட்டோம் அப்படின்னு சொன்னா அதற்காக வேண்டி நம்ம கை சேதப்படணும். குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கிறது, கைலா தல்சவாலாமா பாத்தக்கும் பல அத்தப்ரஹுமா ஆத்தாக்கும். உலகத்தில் நீங்கள் ஏதாவது இழந்துட்டீங்கன்னு சொன்னா நீங்க வருத்தப்படாதீங்க, ஏதாவது கிடைச்சிச்சுன்னா நீங்க சந்தோஷப்படாதீங்க. ஆனால் நன்மையை இழந்து விட்டால் நீங்கள் கை சேதப்படணும், வருத்தப்படணும் என்கிறது மார்க்கம். ஒரு நல்ல காரியம் செய்ய முடியல என்னால, அந்த நன்மை தவறி போயிடுச்சுன்னு சொன்னா நான் வருத்தப்படணும். ஒரே ஒரு நன்மையான காரியத்திற்காக வேண்டி, நன்மைக்காக வேண்டி தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் போனா மாறி கவலைப்பட்ட கை சேதப்பட்ட சஹாபாக்கள். ஒரு சபையில அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸை சொல்றாங்க. ஒரு ஹதீஸை சபையில சஹாபாக்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள். அங்கே இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் அமர்ந்திருக்கிறாங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை அவங்கள மாதிரி யாரும் பின்பற்ற முடியாது என்கிற அளவிற்கு பெயர் போனவர்கள். அப்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அந்த சபையில ஒரு ஹதீஸை சொல்றாங்க. மன் ஸல்லா அலா ஜனாஸத்தின் ஃபலஹு கீராத்துன். யார் ஜனாஸா தொழுகையை தொழுகிறாங்களோ அவங்களுக்கு 1 கீராத் நன்மை கிடைக்கும். கீராத்துனா என்ன? உகது மலை. ஒரு உகது மலை அளவுக்கு நன்மை கிடைக்கும் சொல்றாங்க. சொல்லிட்டு தொடர்ந்து சொல்றாங்க, ஒமன் இத்தபாஉ யத்தபியா ஹத்தா யகுலா தஃபனுஹா. யார் தஃபன் செய்யற வரையிலையும், அடக்கம் செய்யற வரையிலையும் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கீராத்தானி 2 கீராத் நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிற ஹதீஸை சொன்ன உடனே இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு எந்திரிச்சிட்டாங்க. கொஞ்சம் நிறுத்துங்க அப்படின்ட்டாங்க. நிறுத்துங்க, ஹதீஸை நிப்பாட்டுங்க. முதல்ல சொன்னது எனக்கு தெரியும், ஜனாசா தொழுகை தொழுதா 1 கீராத் நன்மை கிடைக்கும் என்பது எனக்கு தெரியும். ஆனா தஃபன் செய்யற வரையிலேயும் இருந்தால் 2 கீராத் நன்மைகள் கிடைக்கும் சொன்னீங்களே, அது எனக்கு தெரியாது, நான் கேட்கவில்லையே, இது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொன்ன ஹதீஸ் சொன்னது அபூ ஹுரைரா. ஹதீஸ் கலையில மிகப்பெரிய ஜாம்பவானவங்க. 5000க்கும் மேற்பட்ட ஹதீஸுகளை இந்த உம்மத்திற்கு தந்தவர்கள். சரி, என்ன செய்யலாம்? வீட்டில் ஆயிஷா அம்மா இருக்கிறாங்க. ஆயிஷா அம்மாட்ட போய் நீங்கள் கேளுங்க, இந்த ஹதீஸ் உண்மையா இல்லையா அப்படிங்கிறத ஆயிஷா அம்மாட்ட போய் கேளுங்க. ஒரு நபரை அனுப்பிச்சுட்டு கேட்குறாங்க. இங்கே இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கையில் ஒரு கல்லை வச்சு பூமியில தட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, பதட்டத்தோடு தட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. போய் ஆயிஷா அம்மாட்ட கேட்டு வந்த உடனே அவர் சொன்னார், சதக்கா அபூ ஹுரைரா. ஆயிஷா அம்மா சொல்லிட்டாங்க, அபூ ஹுரைரா சொன்னது உண்மைதான், அந்த ஹதீஸை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, நானும் கேட்டிருக்கிறேன், ஆயிஷா அம்மா சொல்லிட்டாங்க. உடனே இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்து கத்தினார்கள், லக்கது ஃபர்ரத்னா ஃபீ கராரித கதீரத்தன். எத்தனை கீராத்துகளை நான் இழந்து விட்டேன் என்று கத்தினார்கள் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஒரு நன்மையை தவறி போனதற்கு எந்த அளவிற்கு அவங்க கை சேதப்படுவாங்கன்னா, ஒட்டுமொத்த அவர்களுடைய வாழ்க்கையும் முடிஞ்சு போயிடுச்சோ என்கிற அளவிற்கு அவர்கள் கை சேதப்படுவார்கள். எனவே உலகத்தில் எது வந்தாலும் எதை இழந்தாலும் நம்ம கை சேதப்பட தேவையில்லை. ஆனால் ஒரு நன்மையை நம்ம இழந்துட்டோம்னா அதற்காக வேண்டி நாம் கை சேதப்பட வேண்டும். ஒரு நன்மையினுடைய மதிப்பை நாளை மறுமை நமக்கு உணர்த்தும்.
ஒரு நன்மைக்காக வேண்டிய நப்சி என்று நாம் மறுமையில திரிவோம் அல்லவா? ஒரே ஒரு நன்மை, சொத்தை மட்டுமும் நான் கொடுத்துறேன், உன்னிடத்துல ஒரே ஒரு நன்மை எனக்கு கொடு என்று நாளை மறுமையில சொல்லுவார். கபரை கடந்து போகிற பொழுது அந்த கபராளி நம்மளிடத்துல சொல்லுவார், என்னுடைய சொத்து மொத்தமும் உனக்கு நான் தந்துடுறேன், உன்னிடத்துல ஒரே ஒரு நன்மை எனக்கு கொடு. ஒரு நன்மையை இழந்தாலும் நாம் வருத்தப்பட வேண்டும். அந்த நன்மையை சம்பாதிப்பதற்கான இலகுவான வழிகளை தான் மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. அன்றாடம் நாம் செய்யக்கூடிய செயல்கள், ஆதத்து வழக்கமான செயல்கள், சாப்பிடுவது, குடிப்பது, உறங்குவது, உடுத்துவது, அடுத்தவர்களோடு பேசுவது, இவை அனைத்தையும் இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையிலே நாம் செய்தால் ஆதத்துகள் அத்தனையும் இபாதத்தாக, வழக்கங்கள் அனைத்தும் வணக்கமாக மாறிவிடும் என்றுதான் மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. எனவே சாப்பிடுகிற பொழுது எப்படி சாப்பிட வேண்டும், மார்க்கம் சொல்லி தந்த அடிப்படையிலே சாப்பிடணும். எப்படி குடிக்கணும், மார்க்கம் சொல்லி தந்த அடிப்படையிலே. எப்படி உறங்குவது, மார்க்கம் சொல்லி தந்த அடிப்படையிலே. ஆடை எப்படி உடுத்துவது, கரண்டைக்கு மேலே உடுத்துவது, இதுதான் மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. எனவே இந்த அத்தனை செயல்களையும் நாம் செய்தால் நன்மைகள் செய்யறதுக்கு கஷ்டப்பட வேண்டிய தேவையே இல்லை. கஷ்டப்பட்டு தான் நன்மை சம்பாதிக்க வேண்டும் அவசியமும் இல்லை. அன்றாடம் நாம் செய்யக்கூடிய செயல்களை சரிவர மார்க்கத்தின் அடிப்படையில் செய்தால் அதுவே நன்மைகளை நமக்கு அள்ளித்தரும், அதுவே இபாதத்தாக மாறிவிடும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. எனவே அன்றாடம் செய்யக்கூடிய செயல்களை இபாதத்தாக எப்படி மாற்ற வேண்டும், மார்க்க அடிப்படையில் செய்தால் தானாக அது இபாதத்தாக மாறிவிடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய அன்றாட செயல்களை மார்க்க அடிப்படையிலே உண்டாக்கி நம்மின் ஆதத்துகளை, வழக்கங்களை இபாதத்தாக, வணக்கமாக மாற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம்ம எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.